வணக்கம் ஜிஎஸ் ஃபேம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அனதர் ஒரு பாட்காஸ்ட் எபிசோடுக்குள்ள தான் வந்திருக்கிறோம். இன்னைக்கு நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா வணக்கம் வணக்கம் ப்ரோ. தமிழ் மோட்டார் 360லேருந்து நம்ம கார்த்திக் ப்ரோ இணைஞ்சிருக்கிறாரு. ப்ரோ நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? அப்புறம் எப்படி போய்கிட்டு இருக்கீங்க? நல்லா போயிட்டு இருக்கு ப்ரோ. சரிங்க. இப்போ இன்னைக்கு வீடியோ பொறுத்த வரைக்கும் சடனாக தோணுன டாபிக் தான் ப்ரோ. அதுவும் வந்து நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு டாபிக்ங்க. அதாவது கிராண்ட் விட்டாரா, ஹிண்டே கிரெட்டா, கியா செல்டாஸுங்க. இதில் பேஸ் மாடல்ஸ் ஹோண்டா எலிவேட்டர் சேர்த்திக்கலாம். ஸோ இதோட பேஸ் மாடலில் எந்த பிராண்டில் வாங்கலாம், எந்த கார் எடுத்துக்கலாம், நாம எது நமக்கான காராக இருக்கும் அப்படின்றது தான் ஒரு குழப்பமாக இருக்குங்க. ஸோ அதை பொறுத்து தான் இன்றைக்கி வீடியோ பண்ணலான்னு இருக்குங்க. பண்ணிடலாம் ப்ரோ. சரிங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒவ்வொரு காரோட உங்களுக்கு இருக்கக்கூடிய இம்ப்ரெஷனை சொல்லுங்கள் ப்ரோ. ஃபஸ்ட்டு வந்து கிராண்ட் விட்டாரா ஹை ரேட்டர்லேருந்து போகலாங்க. கிராண்ட் விட்டாராங்க ப்ரோ. பேஸ் மாடல் பார்க்கும்போது ப்ரோ ஃபஸ்ட்டு கிராண்ட் விட்டாரான்னு சொல்லாங்க. ஏன்னா நம்ம இந்தியர்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச பிராண்டுன்னு சொல்லலாம். நீங்கள் உங்களோட பிராண்டுமே அதுதான். ஸோ அப்படி இருக்கும்போதுங்க சுசுகி அப்படின்னு மக்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ், அதாவதுங்க கார்னு எடுக்கும்போது ஃபஸ்ட்டு மாருதி அப்படின்றத ஃபோக்கஸ் பண்ணி வாங்குறாங்க. அப்படி இருக்கும்போதுங்க சுசுகியில் கிராண்ட் விட்டாரா இருக்குதுங்க. மிட் சைஸ் எஸ்யூவியில் அஃபோர்டபுள் ப்ரைஸிங் கூட சொல்லாங்க ப்ரோ. அதாவது அந்த மிட் சைஸ் எஸ்யூவியில் ப்ரைஸ் கம்மியாகவுமே இருக்கிற என்ட்ரி லெவல் மிட் சைஸ் எஸ்யூன்னு சொல்லலாம். சிக்மா வந்து விலை கம்மியாக தாங்க இருக்குது மிட் சைஸ் எஸ்யூவியில். அது இல்லாமல் அதில் அட்வான்ஸ் ஃபியூச்சர்ஸுமே கொடுத்துருப்பாங்க. இன்ஃபர்டைன்மெண்ட் மட்டும் நம்ம வாங்கி போடுற மாதிரி இருக்குங்க. சேம் பார்த்தீங்கன்னா நமக்கு பலினோலையுமே அதே மாதிரி கான்செப்ட் தான் இருக்குங்க. அதுலேயுமே ஒரு இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் பேசிக் மால் வாங்கி போட்டால் ஓரளவுக்கு ஓட்டலாம், சாட்டிஸ்ஃபைடு அந்த மாதிரி இருக்குங்க. இப்போ அதே மாதிரி தாங்க கிராண்ட் விட்டாரா. மிட் சைஸ் எஸ்யூவி ஃபஸ்ட்டு பார்க்கும்போதுங்க நம்ம கிராண்ட் விட்டாரா பார்க்கலாம். கிராண்ட் விட்டார் ஹை ரேட்டர் ரெண்டுமே ஒன்று தான் இல்லைங்களா? ஃபஸ்ட்டு கிராண்ட் விட்டாரா ஹை ரைடரை பற்றி பேசிடுறேங்க நான். இப்போ கிராண்ட் விட்டாரா ஹை ரைடர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டீரியர் லுக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு போல்ட் அண்ட் ஒரு மெஜஸ்டிக்கான ஒரு லுக்னு வச்சுக்கோங்களேன். ஹை ரைடராக இருக்கட்டும், கிராண்ட் விட்டாராக இருக்கட்டும், கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஒரு பெரிய ஒரு எஸ்யூவி அப்படின்னு இல்லைனாலும் அட்லீஸ்ட் வந்து அந்த ஸ்டாண்ட்ஸ் அப்படின்றது நல்லா இருக்கு. கண்டிப்பாக ஓகேங்களா? அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதில் இன்னைக்கு ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ் மாடலில் உங்களுக்கு கிடைக்கக்கூடியது ஆல்வீல் டிஸ்பிளே கிடச்சிருதுங்க. 6 ஏர்பேக்ஸ் இன்னும் வரல, அதுதான் மேஜர் ட்ராபேக்கு. டியூல் ஏர்பேக்ஸ் தான் வருது. பட் 6 ஏர்பேக்ஸ் வந்து கூடிய சீக்கிரம் அப்டேட் நடந்துடும். ஏன்னா பிரஸா வரைக்கும் நடந்துருச்சு அப்படின்னும் போது ஆல்டோ K10க்கு கொடுத்துட்டு கிராண்ட் விட்டாரா அவங்களோட ஃப்ளாக்ஷிப் மாடல் கொடுக்கலன்னா அதோட கேவலமும் அசிங்கமும் வந்து வேற எதுவும் இல்லை. கண்டிப்பாக. ஏன்னா கொடுக்கலன்னா இன்னும் மக்கள் வந்து மாணவரியாக கேட்கக்கூடிய நாட்களும் வெகு தூரத்தில் இல்லை அப்படின்ற மாதிரி தான். ஸோ அது அடுத்து அந்த வண்டியில் பிடிச்சதே வந்து அந்த சஸ்பென்ஷனோட குவாலிட்டிங்கிறது. கண்டிப்பாக நீங்கள் ஒரு லாங் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஒரு ரொம்ப ஸ்மூத்தான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குது. நீங்கள் ஒரு பாத் கோச்சில் விட்டுறீங்க, ஒரு ஸ்பீட் பிரேக்கர்ஸில் விட்டுறீங்க அப்படின்றப்போ நல்ல ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் தான் அந்த ப்ராடக்ட் வச்சுக்குதுங்க. ஆமாங்க. உங்களுக்கு புஷ் பட்டன் ஸ்டார்ட் வந்துடுதுங்க. உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து ப்ரொடென்ஷனாக லோட் லிமிட்டோட சீட் பெல்ட்ஸ் கிடச்சிருது. ரியரில் நல்ல ஒரு லெக் ஸ்பேஸ் அண்ட் நீ ஸ்பேஸுங்க. அதில் பெஸ்ட் அப்படின்னா ஹோண்டா எலிவேட்டுங்க. ஹோண்டா எலிவேட்டுக்கு அடுத்து இதை சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பாங்க ப்ரோ. சொல்லலாங்களா? பார்க்குறீங்களே, உங்களுக்கு எப்படி தோணுது? ரியர் சீட் ஸ்பேஸுங்க ப்ரோ. ரியர் சீட் ஸ்பேஸ் நாட் பேடுங்க ப்ரோ. நல்லா பெட்டராக தான் கொடுத்துருக்காங்க. இன்னும் கொஞ்சமே தை சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா கொஞ்சம் தை சப்போர்ட்னாவே இவங்களுக்கு கொஞ்சம் ஆகாதுன்னு வச்சுக்கோங்களேன். மாருதிக்கு ஆகாதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு பெஞ்ச் மாதிரி ஒரு சீட் தான் போடுவாங்க எப்பவுமே. ஆமாங்க. நீங்கள் ப்ரீஸா பேஸ் பண்ணல தான் தெரிஞ்சிருக்கு. தை சப்போர்ட் கொஞ்சம் கொடுத்துருக்கலாம் கிராண்ட் விட்டாரா பொறுத்த வரைக்கும். ஃப்ரண்ட்டில் நமக்கு ஹாலஜன் ப்ரொஜெக்டர் செட்டப், ஃப்ரண்ட்லேருந்து வர ஹாலஜன் ப்ரொஜெக்டர் செட்டப் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபாக் லேம்ப்ஸ் கிடையாது. ஹெட்லாம்ப் கொஞ்சம் பிரச்சனை தான். ஃப்ராங்ஸும் சரி கிராண்ட் விட்டாராவும் சரி ஹெட்லாம்போட விசிபிலிட்டி அப்படின்றது க்ளீனாக இல்லை. கண்டிப்பாக பெட்டரான ஒரு பல்ப்ஸ் அப்கிரேட் பண்ணி தான் ஆகணும். உள்ளே வந்து உட்காந்த உடனே ஸ்டீரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ மவுண்டட் கண்ட்ரோல் கிடச்சிருது பேஸ் மாடலில். செட் இல்லை ஆனால் ஆடியோ மவுண்டட் கண்ட்ரோல் கொடுத்துட்றாங்க. செட் இல்லை ஆனால் ஸ்பீக்கர் கொடுத்துட்றாங்க. ரெண்டு டோரில் ஸ்பீக்கர் இருக்குது. நீங்கள் ஒரு இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் அவங்கள்ட்டே வாங்கலாம், இல்லை வெளியில் வாங்கி மாட்டினீங்கன்னா போதும். ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி வந்துடுது பேஸ் மாடல்லையே. புஷ் பட்டன் ஸ்டார்ட், கீலெஸ் என்ட்ரி வந்துடுது. எம்ஐடி கிளஸ்டர் உங்களுக்கு வந்து அதை பேசிக்காக காமிக்கல, ஏன்னா கலர்டு டிஎஃப்டி ஸ்க்ரீன் தான் கொடுத்துருக்காங்க. அப்படின்றப்போ ஃப்ரண்ட்டில் எல்லாமே கிடச்சிருது. உங்களுக்கு ஒரு இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் வாங்கி ஆட் பண்ணிங்கன்னா போதும், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஸ்பீக்கருமே 2 ஸ்பீக்கர் கொடுத்துட்டாங்க. போதுங்க. நீங்கள் வெளியில் சரி ஸ்பீக்கர் வெளியில் ஒரு ஸ்பீக்கர் வாங்குறீங்கனாலும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10,000 ரூபாய்க்குள்ள ஒரு 4 ஸ்பீக்கர் வாங்கி போட்டுங்க. ஒரு ஹெட் யூனிட் அப்படிங்கும் போது நல்ல ஹெட் யூனிட்டில் காம்ப்ரமைஸ் ஆகாதீங்க எப்போவுமே. இப்போது பிராண்டட் ஹெட் யூனிட் போட்டிங்கன்னா ஒரு 20K வருங்க, 20 to 22K வரும். ஆனால் அப்படி போடுங்க, ஏன்னா அப்போ தான் இன்றைக்கி ஆண்ட்ராய்டில் வந்து ஒரு 20 to 22K இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா தான் ஒரு நல்ல ஒரு ஹெட் யூனிட் கிடைக்குது, அவுட்புட் கிடைக்கும். ஸோ அது
ரியரில் வந்து ஏசி கிடச்சிருதுங்க. பேஸ் மாடல்லே இன்னைக்கு ரியர் ஏசி கொடுத்துட்றாங்க. ப்ராப்பராக 3 பேருக்கு ஹெட் ரெஸ்ட்டு, 3.8 ELR சீட் பெல்ட்ஸுங்க, லெக் ஸ்பேஸு இதெல்லாம் கிடச்சிருது. இன்னைக்கு இந்த டைமென்ஷனை கொஞ்சம் கம்பேர் பண்ணுவோம் ப்ரோ. அதாவது இந்த செக்மெண்ட்டில் ஹோண்டா எலிவேட்டுங்க, ஹுண்டாய் கிரெட்டா, கியா செல்டாஸு, கிராண்ட் விட்டாரா ஹைரைடரில் அதிகபட்ச அகலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1795 mm. அது வந்து இந்த கிராண்ட் விட்டாரா ஹைரைடர் தான் அகலம் அப்படின்றப்போ. நீளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கியா செல்டாஸுங்க. உங்களுக்கு கியா செல்டாஸ் தான் 4365ங்க. அதுக்கப்புறம் தான் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு ஹோண்டா எலிவேட்டுமே வந்து கம்மி தான், நீளத்தை பொறுத்த வரைக்கும் கம்மி தான். ஸோ இன்னும் நிறைய பேர் கேட்குறது இந்த சப்-4 மீட்டரை தாண்டி இதுக்கு வரும்போது இது வண்டி ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக ஒரு 30 சென்டிமீட்டர் தான் நீளம். ஆமாங்க, ஓகேங்களா. அகலத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சப்-4 மீட்டர் எஸ்யூவி அந்த காம்பேக்ட் மிட் சைஸ் எஸ்யூவி இந்த கிராஸ் ஓவர் எஸ்யூவியோட ஈக்குவலாக தான் இருக்குது. கண்டிப்பாங்க. ஸோ அது வந்து பார்க்கிங் ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாக இருக்குது. என்னால் ஒரு 30 சென்டிமீட்டர் கூட அட்ஜஸ்ட் பண்ண முடியாதுன்னா தான் நீங்கள் வந்து இந்த சப்-4 மீட்டரை உள்ளே போய் நுழையணும். இல்லைனா இந்த காம்பேக்ட் கிராஸ் ஓவர்ஸே போகலாம் என்ன பொறுத்த வரைக்கும். இந்த கிராண்ட் விட்டாராவோட பர்ஃபார்மன்ஸ் அண்ட் சேஃப்டி பற்றி பேசலாங்க. ஓகேங்க ப்ரோ. பர்ஃபார்மன்ஸ் பற்றி என்ன நினைக்கிறீங்க ப்ரோ? பர்ஃபார்மன்ஸ் பொறுத்தளவு நம்ம அந்த டர்போ சார்ஜர் அளவுக்கு இங்கே வந்து 1.5 எண்ணெய் தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்போ நம்ம பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது ஓரளவுக்கு ஒரு நார்மல் பர்ஃபார்மன்ஸ் தாங்க. உங்களுக்கு ஹோண்டா எலிவேட்லேயும் 1.5 நேச்சுரல் ஆஸ்பெக்டடு, கிரெட்டா செல்டாஸில் பேஸ் பண்ண 1.5 எண்ணெய் தாங்க. ஆனால் கிரெட்டா செல்டாஸ் போனால் டீசல் ஆப்ஷன் இருக்குது, அதை நம்ம அப்புறம் பேசலாங்க. இப்போ இந்த செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய என்ஜின்ஸையும் இந்த கிராண்ட் விட்டாரா ஹைரைடர் என்ஜின்ஸையும் கம்பேர் பண்ணும்போதுங்க ஓரளவுக்கு நல்லா இருக்குங்க. மற்ற இன்ஜின் கம்பேர் பண்ணும்போது ஒரு அளவுக்கு எக்கனாமிக்கலாக இருக்குங்க. இந்த வார்த்தை தான் எக்கனாமிக்கலாக இருக்குங்க. பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப மோசம்லாம் சொல்ல முடியாதுங்க. ஓரளவுக்கு பெட்டரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். டீசெண்டாக இருக்கும். ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும். மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணும்போது ஒரு 2 கிலோமீட்டர் ஜாஸ்தி. கண்டிப்பாங்க. உங்களுக்கு ஸ்மார்ட் ஹைப்ரிட் தொழில்நுட்பம் கிடைக்குது. அது எப்படி வேலை செய்யுது அப்படின்றத வந்து நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேங்க. பட் ஒரு 2 கிலோமீட்டர் அப்படின்றது ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. கண்டிப்பாக அது ஒரு மேஜர் டிஃப்ரெண்ட்டுங்க. டெய்லி ரன்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்றப்போ அது ஒரு மேஜர் பாயிண்ட்டாக நீங்கள் எடுத்துக்கணும். அக்கேஷனல் எடுப்பீங்கன்னா அது பிரச்சனையாக இருக்காது. இப்போ மாதத்துக்கே ஒரு 500 கிலோமீட்டர் ஓட்டணும்னா அந்த 2 கிலோமீட்டர் பெரிய வித்தியாசமாக தெரியாது. பட் மாதத்துக்கு நான் 2000 கிலோமீட்டர் ஓட்ட போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக அந்த 2 கிலோமீட்டர் எக்கனாமிக்கலாக ரொம்ப பெரிய முடிவாக தான் இருக்கும். அதை யோசிச்சுக்கோங்க. சேஃப்டி ப்ரோ, சேஃப்டி மாறுதி ஆல்மோஸ்ட் வந்துட்டாங்க ப்ரோ. ஓரளவுக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு டிசைர்லாம் 5 ஸ்டார் ரேட்டிங். மகேந்திர வெளிச்சம் பிடிச்சிட்டோம், நாங்கள் BMW பிடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஓரளவுக்கு இந்த சேஃப்டி கிராஷஸ்லாம் பார்த்துட்டுங்க இவங்களுமே கொஞ்சம் மாறி வராங்க தான் சொல்லணுங்க. ஆக்சுவலாக பாரத் என்கேப் கணிச்சு வண்டி கிராஷ் டெஸ்ட் முடிஞ்சதுங்க. அதோட இமேஜஸும் நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்க முடியும். சைடு இம்பாக்ட், அதாவது சைட் போல் இம்பாக்ட் டெஸ்ட்டுக்கு போயிருக்காங்க. சைட் போல் இம்பாக்ட் டெஸ்ட்டுக்கு போனாவே 5 ஸ்டார் எலிஜிபிலிட்டி செக் பண்ணுறதுக்கு தான். ஓகேங்களா. ஆனால் வாக்குவாதம் எங்கே நடந்துட்டு இருக்குன்னா பாரத் என்கேப்போட ப்ரோட்டோகால் படி 2023 to 2024 மேனுஃபேக்சர் ஆன கார்களில் ஸ்டாண்டர்டாக ESPயும் 6 ஏர்பேக்ஸும் இருந்துச்சுன்னா தான் 3 ஸ்டாரை தாண்டி போக முடியும், இல்லைன்னா போக முடியாது. இப்போது உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக 6 ஏர்பேக்ஸ் இல்லைங்களா? ஆமாங்க. அப்போது கிராஷ் டெஸ்ட் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா 3 ஸ்டார் தான் கிடைக்கும். அதனால தான் இன்னும் பண்ணாமல் வச்சுருக்காங்க. இன்னும் ரிசல்ட்டை கொடுக்கலிங்க. இப்போ பாரத் என்கேப் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் 6 ஏர்பேக் ஸ்டாண்டர்ட் பண்ணுங்கள், நாங்கள் கொடுக்குறோன்ட்டாங்க. அதனால தான் இப்போ பிரஸாவில் 6 ஏர்பேக் ஸ்டாண்டர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பிரஸாவோட ரிசல்ட் கூடிய சீக்கிரம் வரலாம். பட் கிராண்ட் விட்டாரா 6 ஏர்பேக்ஸ் வந்து ஸ்டாண்டர்ட் பண்ணக்கூடிய நாட்கள் தூரத்தில் இல்லை, நடந்துரும். கண்டிப்பாக அது நடந்துச்சுன்னா நீங்கள் பார்க்கலாம். பட் நீங்கள் நினச்ச ஹையஸ்ட் ஸ்கோரராக அது இருக்கும். ஏன்னா நாங்கள் பார்த்த வரைக்கும் எப்படி சொன்னோம்னா ப்ரோ, சைட் போல் இம்பாக்ட் டெஸ்ட்டுங்கிறதே வந்து 5 ஸ்டார் எலிஜிபிலிட்டி செக் பண்ண தான். அப்போ ஆப்வியஸ்லி வந்து 5 ஸ்டார் எலிஜிபிலிட்டி செக் பண்ணுறதுக்காக தான் அது போயிருக்குது. பார்ப்போம், நல்ல ரிசல்ட்ஸ் எதிர்பார்க்கலாம். ஃப்ரெஜைலாக இருக்காது. கண்டிப்பாங்க. டின் கேனாக இருக்காது. கியா செல்டாஸ் அண்ட் ஹுண்டாய் கிரெட்டா அப்படின்னு பார்க்குறப்ப ப்ரோ கிராண்ட் விட்டாரா பற்றி சொல்லிட்டோங்க. கிராண்ட் விட்டாரில் இன்னொரு மைனஸ் பூட் ஸ்பேஸ். ஆமாங்க ப்ரோ, அது கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகிற மாதிரி தான் இருக்குங்க. ஆமாங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் 210 கொடுத்துட்டாங்க. ஓரளவுக்கு மிக்சிஸ்க்கு எஸ்யூவி கேட்டகரிக்கு வந்துட்டாங்க. தாராளமாக இருக்கும். ஆஃப்டர் சேல் சர்வீஸ் காஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ப்ரோ 3000-4000 தாண்டி போக மாட்டேங்குதுங்க. உண்மைதாங்க ப்ரோ. இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 cc வண்டி மற்ற பிராண்டில் வாங்கி பண்ணாமல் கிட்டத்தட்ட ஒரு 5000 வருதுங்க ப்ரோ. ப்ரோ பைக் இன்னைக்கு எடுத்துகிட்டு போனால் 2000 வருது சர்வீஸ் பில். இல்லைங்க, காருக்கு 3000-4000 போது ஒரு ரீசனபிள் தான். அப்புறம் உங்களுக்கு டார்க் விட்டாரா அடுத்த வேரியண்ட்டில் தான் கிடைக்குது. இதை பொறுத்து பார்த்தோம்னா அவ்வளோதாங்க. கிராண்ட் விட்டாரா ஹைரைடரை பொறுத்து இவ்வளோ தான். கிராண்ட் விட்டாராவா ஹைரைடரான்னு கேட்டால் மக்களே உங்களுக்கு என்ன பிராண்ட் பிடிச்சிருக்கோ அதுக்கு போய்க்குங்க. என்ன பொறுத்து ஒரே வண்டி தான். 6 ஏர்பேக்ஸ் கூடிய சீக்கிரத்தில் வரப்போது. வெயிட் பண்ணுறவங்க முடிஞ்சால் ஒரு 3 மாதம் கழிச்சு எடுத்தாலும் பிரச்சனை இல்லைன்னா வெயிட் பண்ணி எடுங்க, என்னோட சஜஷனுங்க. ஹைரைடருக்கு ஒரு அட்வான்டேஜாக என்ன இருந்ததுன்னா வாரண்டி இருந்ததுங்க. அதை இப்போ உடச்சிட்டாங்க. இவங்களே ஸ்டாண்டர்டாக 3 வருஷம் 1 லட்சம் கிலோமீட்டர் கொடுத்துட்டாங்க. எக்ஸ்டெண்டட் வாரண்டி போகும்போது ப்ரோ ஹைரைடரில் 5 வருஷம் 2,20,000 கிலோமீட்டர், இங்கே 6 வருஷம் 1,60,000 கிலோமீட்டர்.
நான் கிலோமீட்டர் கம்மியாக ஓட்டுவேன், வருஷம் அதிகம் வேணும்னா மாருதி போய்க்கலாங்க. கிலோமீட்டர் அதிகமாக ஓட்டுவேன் அப்படின்னா போய்க்கலாம். லுக்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க பர்ஸ்பெக்டிவ் ப்ரோ யாருக்கு என்ன பிடிச்சிருக்கோ அது போய்க்கிங்க. கண்டிப்பாங்க. கியா செல்டாஸ் அப்படின்னு வந்ததுன்னா நொறுக்கி விட்டுருக்காங்க. இப்போ ஒரு புது மாடலை விட்டு ஹெச்டி ஆப்ஷனல் பேஸ் மாடலுங்க. ஹெச்டி ஸ்டாப் பண்ணிட்டாங்க ப்ரோ. ஹெச்டி ஆப்ஷனல். இன்னைக்கு ஆப்ஷனல் அதுக்கு நான் நினைக்கிறேன் ஹெச்டினே வச்சிருந்துருக்கலாம், அதான் ஸ்டாப் பண்ணிட்டீங்களே. இல்லை நாங்கள் டிஃப்ரெண்டாக விடுவோம். டிஃப்ரெண்ட்டு. சரி ஓகே. உண்மையாலுமே சொல்கிறேன், பைசா வசூல் ப்ராடக்ட்டுங்க. உண்மைதாங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க நீங்கள் சொல்லுங்கள். அதாவது ஆண்ட்ராய்டு வந்து கிராண்ட் விட்டாரோட ப்ரைஸ் சொல்லிடுறேன். ஆண்ட்ராய்டு 13,80,000 தான் கிராண்ட் விட்டாரோட ப்ரைஸ். அதே 13,80,000க்கு இங்கே கியா செல்டாஸ் வந்தீங்கன்னா டச் ஸ்க்ரீன் கிடச்சிருது. ஆடியோ குவாலிட்டி சூப்பராக இருக்குங்க ப்ரோ. அது ரொம்ப நல்லா இருக்குங்க ப்ரோ. ரொம்ப நல்லா இருக்குது. பேஸ் மாடலில் அந்த ஸ்பீக்கர்ஸ் ஒரு ஆடியோ குவாலிட்டி நல்லா இருக்குது. 4 ஸ்பீக்கர் 2 ட்வீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. 4 ஸ்பீக்கர் ஃப்ரண்ட்டில் 2 ட்வீட்டர் வருதுங்க. வந்துருச்சுங்களா? ஓகேங்க. ரிவர்ஸ் கேமரா கிடச்சிருது. ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் வந்துருச்சு. அடாப்டிவ் கைட்லைன்ஸ்மே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்ன புஷ் பட்டன் ஸ்டார்ட் பண்ண தான் மிஸ் ஆகுது. ஆமாங்க. ஆல் வீல் டிஸ்பிளேஸ் கொடுத்துட்டாங்க. ஆல் வீல் டிஸ்பிளே, ரியர் ஏசி கிடச்சிருச்சுங்க. என்னங்க ப்ரோ எல்லாமே இருக்குது. நீங்கள் வாங்கி மேபி அலைஸ் போடணும்னு விருப்பப்பட்ட அலைஸ் போட்டுக்கலாம். அலைஸ் போட்டு அது பேஸ் மாடலாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு நல்லா கொடுத்துட்டாங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் பொறுத்த வரைக்கும் கம்மி, 190 mm. ஆமாங்க. அது மட்டும்தான் கொஞ்சம் நெருடலாக இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் ஹைப் பண்ணியிருக்கலாம். சஸ்பென்ஷன் வந்து பழைய செல்டாஸ் ஸ்டிஃபாக இருந்துச்சு, இந்த செல்டாஸ் கொஞ்சம் ஸ்மூத்தாக தான் கொடுத்துருக்காங்க. லெக் ஸ்பேஸ் நீ ஸ்பேஸ் பற்றி என்ன நினைக்கிறீங்க ப்ரோ? ஓகேங்க ப்ரோ. லெக் ஸ்பேஸ் வந்து எனக்கு பெரிய பிரச்சனையே தெரியலைங்க. என்னோட ஹைட்டுக்கு நான் வந்து பார்த்துங்க, நம்ம இப்போ ரீசெண்டாக ஹெச்டி ஆப்ஷன் ரிவ்யூ பண்ணாங்க, அப்போ பெரிய டிஃப்ரெண்ட் தெரியல. ஆனால் கிராண்ட் விட்டாரோட இது கொஞ்சம் அண்டர் தை சப்போர்ட் நல்லா இருக்குது தானேங்க. பெட்டராக தான் இருந்தது செல்டாஸ் பார்க்கும்போது. அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் மைலேஜ் என்ஜினை பொறுத்த வரைக்கும் வந்து கிரெட்டாலையும் இதுலேயும் ஒரே என்ஜின் தான். பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம்னு சொல்ல முடியாது, ரொம்ப குறைவுன்னு சொல்ல முடியாது, நியூட்ரலாக இருக்கும். ஓகேங்களா? மைலேஜ் வந்து எனக்கு தெரிஞ்சு சிட்டி மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 12 to 13, ஹைவேஸில் ஒரு 16 எடுக்கலாம். அது ஓட்டுறவங்களோட பொறுத்துங்க. இதை விட ஒரு 2 கிலோமீட்டர் இந்த கிராண்ட் விட்டாரா கொடுக்குது. இதுதான் ரியாலிட்டி. ஓகேங்களா? நான் வந்து ஒரு 5 to 7 years ஒரு லாங் டேர்ம் ஒரு ப்ராடக்ட் பார்க்குறேன். எனக்கு வந்து கொடுக்கறதுக்கு பைசா வசூலான ஒரு ப்ராடக்ட் வேணும். நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் அக்கேஷனல் யூஸ் தான், நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் எனக்கு போதும் அப்படின்றப்போ ஸ்ட்ரெயிட்டாகவே எனக்கு கியா செல்டாஸ் சொல்ல தோணும். டேரெக்டாகவே போய்க்கலாம் ப்ரோ. ஒன்றே என்னென்னா சர்வீஸ் பார்த்துக்கணும். அப்புறம் வந்து சர்வீஸ் நெட்வொர்க்ஸ் எல்லா பக்கமும் இல்லை, இப்போ தான் பண்ணிகிட்டு இருக்காங்க, கூடிய சீக்கிரம் வந்துடும். அப்படி பார்க்குறப்போ எனக்கு எல்லா விதத்துலையுமே இது ஒரு பெட்டர் சாய்ஸாக தெரியுதுங்க. முதல்ல நம்ம கிராண்ட் விட்டாரா ஹை ரைடர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆமாங்க. இப்போ செல்டாஸ் தான். இன்னைக்கு கண்டிப்பாக செல்டாஸ் சொல்லுங்க. உங்கள்கிட்ட ஒருத்தங்க கேட்டாங்கன்னா உங்களுக்கு மனசார சொல்லணும்னு தோணுச்சுன்னா என்ன சொல்லுவீங்க? இன்னைக்கு எங்கிட்ட வந்து ஒருத்தங்க மிட்சைஸ் எஸ்யூவி எடுக்குன்னு சொல்லி கேட்டாங்கன்னா, அது ஒரு 15 lakh பட்ஜெட்டுக்குள்ளே கேட்டாங்கன்னா செல்டாஸ் பேஸ் மாடல் எடுத்துங்கன்னு சொல்லிடுறாங்க. ஸோ அந்தளவுக்கு தேவையானது எல்லாமே இருக்குதுங்க. எல்லாமே இருக்குது. ஓகேவா இருக்குதுங்க. இப்போ நமக்கே ஒரு சாட்டிஸ்ஃபைடு இருக்குதுங்க ப்ரோ. ஒரு சில பேர் இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் கொடுத்துட்டு ஸ்பீக்கரில் காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க. ஆமாங்க. அன்னைக்கு நாங்கள் உட்காந்து கேட்குறோம், உண்மையிலுமே அது பேஸ் மாடலுக்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அந்த ஆடியோ குவாலிட்டி ஸ்டாக் சிஸ்டமே நல்லா இருந்துச்சு, சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் உங்களுக்கு கியா ஹுண்டையில் குறைய சொல்ல முடியாது, லேகே ஆகாது, நல்லா இருக்கு. ஒயர்லெஸ் ஆண்ட்ராய்டோட ஆப்பிள் கார்ப்ளே சப்போர்ட் வேறு இருக்குது. என்ன குறைஞ்சி போச்சுங்க? எல்லாமே இருக்குது ப்ரோ. ரிவர்ஸ் கேமரா முதல் கொடுத்துருக்காங்க. ஓகேவா இருக்குதுங்க. பூட் ஸ்பேஸும் நல்லா இருக்குது. நல்லா இருக்கு. ஸோ ஒரு ஓவரால் ப்ராடக்டாக பார்க்கும்போது கியா செல்டாஸ் தூக்கி சாப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு நாளைக்கு வேல்யூ ஃபார் மணி. நீ மேபி கிராண்ட் விட்டாரா ஹை ரைடர் 6,000 bucks அப்டேட்டில் ஒரு டச் ஸ்க்ரீனை மட்டும் போட்டாங்கன்னா சரியான காம்படிஷனாக இருக்கும். கண்டிப்பாங்க சரியான காம்படிஷனாக இருக்கும். ஆனால் பண்ண மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நாங்கள் 6,000 bucks அப்டேட் பண்ணிட்டு பிரசால வந்து எல்எக்ஸ்ஐ மாடலில் ஒரு ஹெட் ரெஸ்ட் கூட கொடுக்க மாட்டேன்னு நாங்கள் கொடுக்க மாட்டேன்னாங்க. மக்கள் மானாவாரியாக கேட்டாலுமே என்ன ப்ரோ இது ஒரு 6,000 bucks கொடுத்துட்டு ஒரு இப்படி தான் இருக்குது. அதான் பெஞ்ச் போல் சேம் இதே மாதிரி தான் இருக்குது. சரி விடுங்க, அதை பேசிக்கிட்டே இருப்போம். இதுவும் ஹுண்டாய் கிரெட்டாவும் கம்பேர் பண்ணும்போது ஹுண்டாய் கிரெட்டோட அட்வான்டேஜ் என்னன்னா பெட்டரான ஒரு சர்வீஸ் நெட்வொர்க்ஸ் எல்லா பக்கமும் இருக்குது. பெட்டரான ஒரு சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸும் கொடுக்குறாங்க. ஹுண்டாய் கிரெட்டா பேஸ் மாடல் என்னன்னா இப்போ இஎக்ஸ் மாடல் தான் சன்ரூஃப் கொடுத்துருக்காங்க. ஆனால் அது 15 லட்சம் தொட்டுருது. 15,37,000 அந்த சம்திங் வருது. இப்போ அதில் தான் பேனோரமிக் சன்ரூஃப், இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம், ஆடியோ எல்லாமே வருது. இ மாடல் போனீங்க அப்படின்னா இன்ஃபோடெயின்மெண்ட் கிடையாது. ஆமாங்க. உங்களுக்கு அப்படி பார்க்குறப்போ உங்களுக்கு என்ன சொல்கிறதுங்க, டெஃபினட்டாக ஹுண்டாய் கிரெட்டா இந்த பிளேஸில் நிற்கல. அதாவது காம்படிஷனில் உண்மைதாங்க. கரெக்டாக தானுங்க. அதாவது பேஸ் வேரியன்ட் நிற்கல. ஏன்னா எனக்கு அதுக்கு நான் கிராண்ட் விட்டாரா போய்க்கிறேன். கிராண்ட் விட்டாரா போலாங்க, இல்லைன்னா செல்டாஸ் டேரெக்டாகவே போய்க்கலாம் அப்படின்ற போது இருக்குது. ஒரு சில பேருக்கு ஹிண்டையோட எக்ஸ்பீரியன்ஸ் பிடிக்கும். அந்த ஹிண்டையோட அந்த இன்டீரியர் கேபின், ஏன்னா அவங்க மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டார்க் தீம் இல்லை. ஆமாங்க.
கொஞ்சம் ஒரு ஆரியான ஒரு ஃபீல் இருக்கும். ஆமாங்க. அப்புறம் லெக் ஸ்பேஸ் நீ ஸ்பேஸ் சிமிலர் தாங்க எனக்கு தெரிஞ்சு. பெருசான ஒரு ரொம்ப சென்டிமீட்டர்ஸ்ல தான் சொல்லலாம் டிஃப்ரென்ஸ் இருக்கு. அது வந்து ரியல் லைஃப்ல வந்து இந்த கிராண்ட் விட்டாரா எடுக்கிறீங்க, கிரெட்டா எடுக்கிறீங்க, செல்டாஸ் எடுக்கிறீங்க, இது எது எடுத்தீங்கனாலும் 2 அடல்ட் ஒரு கிட்டு தான் பின்னாடி. இதுதான் எனக்கு ரியாலிட்டி. அப்போது ஹிண்டை கிரெட்டாவை காட்டிலும் எனக்கு செல்டாஸ் பெட்டராக இருக்குது. ஹிண்டை யார் போகலாம் அப்படின்னா, நான் ஒரு ஆர்டன்ட்டான ஒரு ஹிண்டை ஃபேன், எனக்கு கொஞ்சம் ஆரியான ஒரு கேபின் வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணால் போகலாம். தாராளமாக போகலாம். ஹோண்டா எலிவேட் ப்ரோ. நாளைக்கு மக்கள் ஒரு நல்ல ப்ராடக்ட் தான் ப்ரோ, பட்டு யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க. ஏன் வாங்க மாட்டேங்கிறாங்க? உங்களோட அபிப்பிராயம் என்னங்க? என்னை பொறுத்தளவுங்க ஒரு மைலேஜ் ஓரியன்டாகவும் ஒரு பெட்டர் ரிசல்ட் இல்லை. என்னை பொறுத்தளவு அப்படியே தோணுதுங்க. மற்றபடி ஓவரால் ஒரு நல்ல பேக்கேஜ் தாங்க. நான் இப்போ ரீசெண்டாக அந்த ஹோண்டா மீஸ் மைலேஜ் டெஸ்ட் போட்டேன். இத்தனைக்கும் டேங்க் ரீஃபில் பண்ணது எங்கள் சொந்த பைசாவில் நான் பண்ணேன், சொந்த காசில் பண்ணேன். ஹோண்டா ப்ரொமோஷன் தாங்க. அது என்ன சொல்கிறது, அது மைலேஜ் தருது. ஆக்சுவலாக அமேஸ் மைலேஜ் தருது. உங்களுக்கு 18.8ங்கிறது ரியல் மைலேஜுங்கிறது ஏன்னு தெரியல, மக்கள் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. அப்புறம் மாருதியே அந்த அளவுக்கு கொடுக்குதுங்க. மாருதி கொடுக்க அளவுக்கு கொடுக்குது பாருங்க. ஆமாங்க, இருக்குது, மைலேஜ் இருக்குது. ஹோண்டா எலிவேட்டோட மைலேஜ் டெஸ்ட் பண்ணுறோங்க, மேபி நெக்ஸ்ட் வீக்கில் பண்ணுவோம். அது வந்து எப்படி கொடுக்குது அப்படின்றத பார்க்கலாங்க. ஹோண்டா பொறுத்த வரைக்கும் மேனுவலை விட சிவிடி நல்லா கொடுக்கும். பார்த்துருக்கீங்களா? சிவிடி நல்லா இருக்குங்க. சிவிடி ஸ்மூத்தாக இருக்கும். அவங்களுக்கு இந்த ரப்பர் பேண்ட் எஃபெக்ட் இருக்காது, கம்பல்சரி இருக்கவே இருக்காதுங்க. ஹோண்டா எலிவேட்டோட பேஸ் மாடல் ப்ரோ 14,50,000 போயிருது. கிட்டத்தட்ட இதோட ஒரு 60,000-70,000 ஜாஸ்தி. 60,000-70,000 ஜாஸ்தி போகிறதுக்கு எனக்கு அங்கே என்ன கிடைக்கிது? இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம்லாம் இல்லைங்க. உங்களுக்கு ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி கொடுத்துருக்காங்களா பேஸ் மாடலில்? அது நடந்திருக்குது. புஷ் பட்டன் ஸ்டார்ட் இருக்குது. மற்றபடி டிப்பிக்கலாக அது வந்து என்னென்னா அவ்வளோதான். ஃபீச்சர்ஸ் ஓரியன்டாக பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். அங்கே எங்கே ப்ளே ஆகுதுன்னா 220 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ், நல்ல ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ், சஸ்பென்ஷன் கம்ஃபர்ட் நல்லா இருக்குங்க. இந்த எல்லாத்தையும் கம்பேர் பண்ணிங்கன்னா ஹோண்டா எலிவேட்டோட சஸ்பென்ஷன் தான் நல்லா இருக்கும். பவர்ஃபுல்லான என்ஜின் அதுதான். 1.5 எண்ணெயில் பவர்ஃபுல்லான என்ஜின் அதுதான். உங்களுக்கு நல்ல ஒரு பவர் டெலிவரி இருக்கும். ரியரில் நல்ல கம்ஃபர்டபுளான லாங் ட்ராவல் அப்படின்னா எலிவேட்டர் சொல்லலாம். இன்னொன்று அதுவுமே 2 அடல்ட் ஒரு கிட்டு தானுங்க. கண்டிப்பாங்க. 3 அடல்ட் அக்காமடேட் பண்ணுற அளவுக்குலாம் இல்லை தான். இப்போ ரிவ்யூ பண்ணுற இப்போ நம்ம சொல்கிற எல்லா வண்டியுமே 2 அடல்ட் ஒரு கிட்டு தாங்க. ஒரு கிட்டு தான். 3 பேருக்குலாம் கம்பல்சரி அது நாட். ஆமாங்க. அதில் பிரச்சனைன்னு பார்த்தா மைலேஜ் நீங்கள் சொல்கிற ஃபேக்டர் தான். அது நீங்கள் எப்படி இருந்தாலும் வந்து சிட்டிக்குள்ளே ஒரு 12, ஆமாங்க, ஹைவேஸ் 16, இதுதான் ரியல் டைம். உங்களுக்கு அதுவும் கரெக்டாக ஓட்டினீங்கன்னா, கரெக்டான நம்ம அந்த 2000 RPMலேயே ஓட்டினோம்னா நம்மளால் அந்த மைலேஜ் எடுக்க முடியும். அப்புறம் பூட் ஸ்பேஸ் நல்ல தாராளமான ஒரு நல்ல பூட் ஸ்பேஸுங்க. உண்மையாலுமே அந்த விஷயத்தில் ஹோண்டா நல்லாவே பண்ணி கொடுக்குறாங்க. அப்புறம் அவங்க எக்ஸ்டெண்டட் வாரண்டி 10 வருஷம் வரைக்கும் கொடுக்குறாங்க. கண்டிப்பாங்க. அது வந்து பாராட்டக்கூடிய. அவங்க அதாவது அந்த ப்ராடக்ட் மேலே அவங்களுக்கு இருக்கிற கான்ஃபிடன்ஸ் அது காமிச்சு கொடுக்குதுன்னு சொல்லலாம். 10 வருஷம் அப்படின்னா யோசிச்சு பாருங்க. மாருதி கிராண்ட் விட்டாரா, ஹை ரைடர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 5 வருஷம் 6 வருஷம். கிரெட்டா செல்டாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கிரெட்டா வந்து 7 வருஷம் 1,40,000 வரைக்கும் கொடுக்குறாங்க. செல்டாஸ் 5 வருஷம் அன்லிமிட்டட் கிலோமீட்டர் கொடுக்குறாங்க. ஹோண்டா எலிவேட் 10 வருஷம் போயிட்டாங்க. ஆமாங்க, எங்கேயோ போயிட்டாங்க. NVH தான் பிரச்சனை எலிவேட்டில். அது பெரிய ப்ராப்ளம். இன்னைக்கு வரைக்கும் நம்ம ரீசெண்டாக கூட பேசிட்டு இருந்தோம். ஆமாம், இப்போ கூட பேசிட்டு இருந்தோம். ஏதாவது NVH பேக்கேஜ் மாதிரி கொடுத்து, ஸ்குவாடில் ஆக்சுவலாக NVH பேக்கேஜ் கொடுத்துருந்தாங்க, நான் சொன்னேன்லங்க. ஆமாங்க. ஸோ அது மாதிரி இவங்க ஏதாவது NVH பேக்கேஜ் கொடுத்து இந்த அப்பெக்ஸ் பேக்கேஜ்லாம் கொடுக்குறதுக்கு பதில் NVH பேக்கேஜ் ஒன்று கொடுங்க. இன்னைக்கு மக்கள் வந்து 30,000-40,000 அதுக்கு ஸ்பெண்ட் பண்ண தயார். உண்மைதாங்க. ஆமாங்க. இப்போ இன்னைக்குலாம் எடுத்தவங்கள புலம்பிட்டு இருக்காங்க. ஆமாங்க, இந்த ஒரு விஷயம் எக்ஸ்ட்ரா பண்ணி கொடுத்தா இன்னும் பெட்டராக இருக்கும். ஏன்னா ஹோண்டா மேஸ்லேயும் NVH பிரச்சனை இருக்குதுங்க. என்ன இதுலேயும் இருக்குது, எலிவேட்லேயும் இருக்குது, சிட்டிலையும் இருக்குங்க. இந்த NVH தான் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணாதான் என்ன அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன் அதை விடுறாங்க? இன்னைக்கு எல்லா பிராண்டுமே மாருதி கூட அதில் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. அது ஹோண்டா பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஹோண்டா வந்து ப்ரீமியம் பிராண்டிங் கிட்டத்தட்ட 10 வருஷமாக இருக்கிறாங்க. ஆனால் கோட்டை விடுறாங்க. அதை மட்டும் எப்படியாவது எடுத்துகிட்டு வந்துருங்க, கொஞ்சம் நல்லாயிருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஹோண்டா எலிவேட்டோட பில்டு குவாலிட்டி, கியா செல்டாஸ் கிரெட்டாவோட பில்ட் குவாலிட்டி பற்றி இப்போ பேசலாம். கிரெட்டா செல்டாஸ் வந்து ஹுண்டை கியாவோட K2 பிளாட்ஃபார்ம் ப்ரோ. ஆமாங்க. ஸ்ட்ரக்சரை ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ கிராண்ட் விட்டாரா கூட நம்ம இமேஜஸ் பார்த்துட்டோம். ஆமாங்க. அதே மாதிரி அந்த குளோபல் சி பிளாட்ஃபார்ம் ஆல்ரெடி பிரஸா 4 ஸ்டார் வாங்கியிருந்துச்சு. ஸோ ரொம்ப ஃப்ரெஜைலாக இருக்காது அப்படின்னு தெரியும். இதுக்கு முன்னாடி இருந்த ஹுண்டை கிரெட்டா 3 ஸ்டார் வாங்கியிருக்குது. இந்த கியா செல்டாஸ் அண்ட் ஹுண்டை கிரெட்டா வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப மோசமாக இருக்காது அப்படின்னு தான் தோணுது. பட் ரியாலிட்டி உண்மையாலுமே சொல்ல முடியல. ஏன்னா ஒன்று அதை சார்ந்த ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்மில் கிராஷ் டெஸ்ட் நடந்துருந்துச்சு, அந்த ஹுண்டை கியா K2 நடந்துச்சுன்னா சொல்லலாம். வெறும் நடந்திருக்கு. பட் வந்து அது வந்து 5 ஸ்டார், பட் ஸ்ட்ரக்சர் அன்ஸ்டேபிள் வந்துச்சு.
ஸோ எனக்கு தெரிஞ்சு மோசமாக இருக்காதுன்னு நம்புகிறேன் ப்ரோ. எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ரொம்ப மோசமாக இருக்காது. பழைய ஸ்ட்ரக்சர் மாதிரி ஃப்ரஜைலாம் அடித்தா ரெண்டாக போகிறது இந்த மாதிரி விஷயமெல்லாம் நடக்காதுன்னு நம்புகிறேன் நான். என்னை வச்சு ஒன்றும் காமெடி பண்ண. ஹோண்டா எலிவேட் நல்லாயிருக்கும். ஏன்னா அமேஸோடது நம்ம பார்த்தோம், இன்டர்னல் கிராஷ் டெஸ்டிங் பார்த்தோம், எலிவேட் இன்டர்னல் கிராஷ் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் ஃப்ரஜைலாக இருக்காது. ஹோண்டா எலிவேட்டுமே பாரத் கப்பில் கொடுத்துருக்குறாங்க. அக்டோபர் 2023 கொடுத்ததுங்க. வந்துருங்க. ஆனால் இத்தனைக்கு ஹோண்டா எலிவேட் வந்து 6 ஏர்பேக்ஸ் பண்ணிட்டாங்க. ஏன் இன்னும் ரேட்டிங் வரலன்னு இன்னும் புரியலை. பார்ப்போம் பாரத் கப்புக்குள்ள என்ன நடக்குதுங்கிறது ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். உங்களுக்கு தான் இன்புட்ஸ் கொடுக்கணும்னு தோணுதா ப்ரோ? கியா செல்டஸ் உங்களுக்கு ஃபைனலாக ஒரு கன்க்ளூஷன் சொல்லுங்கள் ப்ரோ. யாருக்கு என்னென்ன வண்டி வாங்கலாம் அப்படின்னு ப்ரோ? ஓகேங்க ப்ரோ. இப்போ என்ன பொறுத்தளவுங்க எனக்கு மெயின்டெனன்ஸு ஓரளவுக்கு மைலேஜ் ஓரியண்டாக பார்க்குறவங்களுக்கு வந்து பேஸ் மாடலில் சிக்மா போய்க்கலாங்க, கிராண்ட் விட்டாரா இல்லைன்னா ஹைரைடர் போய்க்கலாங்க. ஃபஸ்ட் ஃப்ரீயாக நான் வச்சுருக்கணும். அதே மாதிரி எனக்கு கொஞ்சம் ஓட்டம் அதிகம் அப்படிங்கிற பட்சத்துக்குங்க உங்களுக்கு கிரெட்டாவிலையும் சரி செல்டோஸ்லையும் சரி டீசல் ஆப்ஷன் இருக்குதுங்க. பேஸ் மாடல் நமக்கு பெட்ரோல் வேரியண்ட் கம்பேர் பண்ணும்போது ஒரு 1.5 லட்ச ரூபா அதிகம் நினைக்கிறேங்க. ஸோ நம்ம அது போகும்போது டெய்லி யூசேஜுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்குங்க அது. ஸோ அப்படி இருக்கும்போது பர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கும், மைலேஜும் நல்லா இருக்குங்க. ஸோ தாராளமாக அந்த மாதிரி பீப்புள்ஸ் வந்து அது போகலாங்க. டீசல் போகலாம் தாராளமாக. டீசல் அந்த டிபிஎஃப் பிரச்சனையை பற்றி என்ன நினைக்கிறீங்க ப்ரோ? அதாவதுங்க நீங்கள் ஒரு இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு பாட்காஸ்ட்டும் போட்டிங்க, நம்மளும் நிறைய விஷயங்கள் பேசிட்டோம். ஒரு பர்ஃபெக்டாக அதை மெயின்டைன் பண்ணி ஓட்டினா டிபிஎஃப் அப்படின்றது பிரச்சனையாக இருக்காது. அது அதாவது ஒரு வாரத்தில் ஒரு 3 நாள் எடுக்கிறேன் அப்படின்னா ஒரு நாளாவது ஒரு 2000 to 2500 RPM வரைக்கும் ரேவ் பண்ணி ட்ராவல் பண்ணிட்டீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 15 minutes to 20 minutes நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா அது பிரச்சனை கொடுக்காது. டெபாசிட் ஆகிற அந்த டிபிஎஃப் ஃபில்டரில் டெபாசிட் ஆகிற சூட் பார்ட்டிகல்ஸ் வந்து பர்ன் அவுட் ஆயிரும். நீங்கள் டிபிஎஃப் பற்றி மெயினாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு ஷார்ட்ஸோட லிங்க் நான் மேலே கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணுங்கள், உங்களுக்கு புரிதல் எடுத்துக்கொள்ள முடியும். டீசல் ஆப்ஷன்னா கிரெட்டா அண்ட் செல்டாஸ் தான் இருக்குது. நான் கை உதங்கிடுவேன் செல்டாஸ் அப்படின்னு சொல்லி. கண்டிப்பாங்க, நல்ல ஒரு வேல்யூ ஃபார் மணி பேக்கேஜ். அடுத்து ப்ரோ வேற என்ன? ஹோண்டா எலிவேட் ப்ரோ. ஹோண்டா எலிவேட்ங்கிறது வந்து கொஞ்சம் ஏஜ்டு பீப்புளுங்க ப்ரோ. உள்ள ஏறிட்டு இறங்குறதுக்குலாம் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. ஏஜ்டு பீப்புளுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரு மந்த்லி வந்து ஒரு 500 to 1000 கிலோமீட்டர், 1000 கூட இல்லைங்க, ஒரு 500 கிலோமீட்டர் தான் ஓட்டுவாங்க. வீட்டில் பெரியவங்க இருக்காங்க அப்படின்னாங்கன்னா ஹோண்டா எலிவேட் தாராளமாக எடுக்கலாங்க. இன்னொன்று கிரவுண்ட் கிளியன்ஸ் நல்லா அதிகம். இந்த செக்மெண்ட்டில் சூப்பரான ஒரு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஊர் ஸ்பீட் பிரேக்கில் அசால்ட்டாக போயிட்டு வருங்க. ஸோ அந்த மாதிரி பீப்புள்ஸ்க்கு எலிவேட் நல்லா இருக்குங்க. இன்னொன்று நிறைய பேர் சொல்கிறாங்க ப்ரோ, ஹோண்டாவில் வந்து சர்வீஸ் காஸ்ட் ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப காலத்துக்கு முன்னாடிங்க. இப்போலாம் அப்படி இல்லைங்களா? பாருங்க ப்ரோ, 5000 6000 அதிகபட்சம். நான் ரீசெண்டாக நம்ம ஒரு சார்லி ப்ரோட பேசினேன் ப்ரோ, இந்த மாதிரி நான் கன்சல்டேஷன் 2-3 பேர் கேட்குறாங்க, உண்மையாலுமே என்னதான் கதை அப்படின்னு சொல்லி கேட்டேங்க. அவர் சொல்கிறாருங்க ப்ரோ, முதல் மாதிரிலாம் இல்லைங்க, 3rd generation 4th generation இருக்கும்போது அந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சுங்க, உண்மையாலுமே இருந்தது. பட் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5000 6000 அதிகபட்சமே. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டும் வந்து யோசிக்க தேவையில்லைங்க. கிரெட்டா செல்டாஸ் அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ வரும்னு நினைக்கிறீங்க? அப்புறம் அப்ராக்சிமேட்டாக ஒரு 4000 to 6000. 4000 to 6000 கிரெட்டா செல்டாஸுங்க. அதுதான் ரியாலிட்டி, அவ்வளோதான் பண்ணுறாங்க. ஹோண்டா எலிவேட்டிங்கும் போது ஒரு 5 to 7000, இதுதான் ஒரு 1000 ரூபாய் சேர்த்து தான் வருது. அது அப்படி தான் இருக்குது. ரீசேல் வேல்யூ ரீசேல் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே லைன் அப் பண்ணுங்களேன். அப்படியே இப்போ சொன்னதில்ல மறுபடியும் முதல்ல இருந்துங்க. ரீசேல் வேல்யூவில் லைன் அப் பண்ணுங்க. மாருதி கிராண்ட் விட்டாரில் ஆரம்பிச்சு அப்படி லைன் பண்ணுங்க. ரீசேல் வேல்யூனாவே ப்ரோ இன்னைக்கு ஜாப்பனீஸ் தாங்க, அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாதுங்க. அதுக்கடுத்து ஹுண்டே, அதுக்கப்புறம் கியா, லாஸ்ட் ஒன் ஹோண்டா. ஸோ இப்படி தான் இருக்க போகுது. ஹோண்டா ஜாப்பனீஸாக இருந்தாலும் மார்க்கெட் வேல்யூன்னு பார்க்கும்போது மாருதி அண்ட் டொயோட்டா வந்து பெட்டராக இருக்காங்க. கண்டிப்பாங்களா? சரிங்க ப்ரோ, இப்போது ஒரு சில கேள்வி டக்குன்னு எனக்கு சொல்லணும். பில்டு குவாலிட்டி எலிவேட், கம்ஃபோர்ட்டுங்க செல்டஸ், ஓகே. பர்ஃபார்மன்ஸ் டீசல் எது வேணால் போய்க்கலாம். பெட்ரோல் பர்ஃபார்மன்ஸ்னால் எல்லாமே ஆவரேஜாக தான் இருக்குங்க. அதில் ஹோண்டா எலிவேட் நல்லாயிருக்கும். லாங் டேர்ம் ரிலையபிலிட்டி வித் சர்வீஸ் காஸ்ட்டோட சேர்த்து கேட்குறேன். அப்படி பார்க்கும்போது மாருதி கிராண்ட் விட்டாரா. ஓகே, எனக்கு தெரிஞ்சு நெக் டு நெக் என்னென்ன விஷயங்கள் கேட்கணுமோ அதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னோட புரிதலும் அப்படி அதுதான். இன்றைக்கி நீங்கள் சொன்னதான் பில் குவாலிட்டி அப்படிங்கும் போது எனக்கு தெரிஞ்சு ஹோண்டா எலிவேட் வந்து சாலடாக இருக்கும் அப்படின்றது. அதுக்கடுத்து மேபி கிராண்ட் விட்டாரா, அதுக்கப்புறம் கியா செல்டாஸ் அண்ட் ஹிண்டே கிரெட்டா. என்ஜின் வைஸ் பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் ஹோண்டா எலிவேட் தான்.
அதுக்கப்புறம் ஹுண்டாய் கிரெட்டா, கியா செல்டாஸுங்க. அதுக்கப்புறம் வந்து கிராண்ட் விட்டாரா. டீசல்னா ஆப்வியஸ்லி கியா செல்டாஸ் போயிருங்க. ஸ்பேஸ் கம்ஃபர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனக்கு வந்து எலிவேட் தோணுது ஸ்பேஸ் அண்ட் கம்ஃபர்ட்டில். அடுத்து சர்வீஸ் காஸ்ட் பெட்டராக இருக்கும்னா மாருதி கிராண்ட் விட்டாரா அண்ட் டொயோட்டா ஹை ரைடர். ரீசேல் வேல்யூ அப்படின்னாலும் கிராண்ட் விட்டாரா அண்ட் டொயோட்டா ஹை ரைடர். ஸோ எனக்கு தெரிஞ்ச எல்லா ஆஸ்பெக்ட்ஸும் தொட்டுட்டும் நினைக்கிறேங்க ப்ரோ. அவ்வளோதான். ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னாலும் எதுன்னு கேட்டிங்கன்னா கியா செல்டாஸ் கம்பல்சரி இருங்க பாய் அப்படின்ற மாதிரி. பேஸ் மாடலே தேவையான விஷயங்கள் அந்த செக்மெண்ட்ல வேற யாருமே கொடுக்கல. ஸோ அதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாது. இப்போ நம்ம ரெண்டு ரிவ்யூ பண்ணும்போது நான் நம்ம பார்த்தேன்னு நினைக்கிறேங்க. மேலுமே வேல்யூ ஃபார் மணி அந்த பட்ஜெட்டுக்கு அவங்க எடுத்து வேணா ஒரு அலாய்வில் போட்டுக்கலாங்க. ஆமாங்க, போட்டாங்கன்னா போதும் எனக்கு தெரிஞ்சு. நல்லா இருக்குங்க இந்த பட்ஜெட்டில். சரிங்க. அதே மாதிரி லாங் ட்ராவல் அதிகமாக போவீங்கனாலும் எலிவேட்டு பெட்டராக இருக்கும். லாங் ட்ராவலுக்கு ஆக்சுவலாக ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு சஸ்பென்ஷன் நாங்கள் பார்த்த வரைக்கும். இன்னொன்று கிளாஸ்ட்ரோஃபோபிக்காக இருக்காது. நல்ல ஏரியான ஒரு கேபின்களா, கிளாஸ்ட்ரோஃபோபிக்காக இருக்காது. இப்போ நீங்கள் கியா செல்டாஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் வந்து டார்க்காக இருக்கும், ஒரு கிளாஸ்ட்ரோஃபோபிக் ஃபீல் இருக்கும். ஹுண்டாய் கிரெட்டா ஏரியா இருக்கும். கிராண்ட் விட்டாரா அதுவுமே பிளாக் தான். ஆமாங்க, கொஞ்சம் போரிங்காக தான் இருக்கும். பட் ஹோண்டா எலிவேட் ரொம்ப நல்ல ஏரியா இருக்கும். ஸோ இவ்வளோ தாங்க எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு ப்ராடக்ட்டில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ் ஷேர் பண்ணிக்கிறோம். இதுக்கு முடிவு எடுப்பது உங்களோட கையில் இருக்குது. நீங்கள் பார்த்து உங்களுக்கு எது பெட்டராக இருக்குன்னு சூஸ் பண்ணி முடிவெடுங்க. அடுத்த பாட்காஸ்ட்டில் 7 சீட்டர் கார்கள் எது வாங்கலாம், பட்ஜெட்குள்ளே எந்த 7 சீட்டர் கார்கள் வாங்கலாம் அப்படின்றத பொறுத்தா இருக்க போது. கண்டிப்பாக இந்த பாட்காஸ்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம தமிழ் மோட்டார் 360 ப்ரோவோட சேனல் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் செக் அவுட் பண்ணுங்கள். அவரும் எக்ஸ்க்ளூசிவாக நிறைய வீடியோஸ் பண்ணிட்டு இருக்காரு. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த பாட்காஸ்ட்டில் பெட்டரான இன்ஃபர்மேஷனோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் எப்பவுமே சொல்கிறது தான், ரோட்டில் போய் வரப்போ உங்களை நம்பி இப்படி குடும்பம் இருக்கும். அதே மாதிரி ரோட்டில் போய் வர சக மனிதர்கள் நம்பி நேசிக்கிற குடும்பம் இருக்குது. அதை சதைச்சிட வேணாம். பத்திரமா போய் பத்திரமா வாங்க. டரா, டேக் கேர், பை.